ஓகே. ஸோ இங்கே வருங்க, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎல்எஸ்கியூல ஓகேங்களா. பிஎல்எஸ்கியூல ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, அந்த டெஃபினிஷன் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிங்க. Stored procedure is a named PLSQL. Stored procedure is a named PLSQL subprogram. Named PLSQL subprogram. Stored procedure is a named PLSQL subprogram. It's a schema object. It's a schema object. Procedure can accept argument. Procedure can accept argument using in parameter. Procedure can accept argument using in parameter and may or may not return the values. May or may not return the values. Procedure can accept argument using in parameter and may or may not return the values. Again one time சொல்றேன். Procedure is a named PLSQL subprogram. It's a schema object. Procedure can accept argument using in parameter and may or may not return the values. And may or may not return the values. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க புரியுங்க. Procedure is a shareable object. Procedure is a shareable object. It performs an action. Procedure is a shareable object. It performs an action. சரி, ஓகே. யாருமே இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஎஸ்கியூஎல் பிளாக் எழுத போகிறோம். அதாவது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, என்னென்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பிரிண்ட் ஒன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். என்ன பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்? ஸோ பிரிண்ட் ஒன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறது நம்ம ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் எழுதலாமா? எப்படி எழுதணும்? பிகின் end ஸ்லாஷ் end of the block நான் விட்டோம்னா ஸ்லாஷ் ஓகேங்களா. ஸோ என்ன இப்போ இப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பண்ண போறேன். எப்படி பிரிண்ட் பண்ணணும்? dbms underscore output underscore line okay print 1 நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிடும்? print 1 இந்த PLSQL பிளாக் போய் எக்ஸிட் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிடும் அப்படின்னா, இப்படி போய் இதை எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் என்ன ஆயிடும்னா எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா print 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். என்னன்னு பிரிண்ட் ஆகும்? print 1 அப்படின்னு என்ன ஆயிடும்னா பிரிண்ட் ஆயிடும். இல்லை இப்போ இப்படி வச்சுக்குமே. இப்போ என்கிட்ட இந்த பிளாக் இல்லை ஓகேங்களா, இந்த பிளாக் இல்லை. அகைன் நான் print 1 பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? புரியுது ப்ரோ? அகைன் நான் print 1 பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? திருப்பி need to write the block. So we need to என்ன பண்ணனும்னா திரும்ப அதே block சேம் block நம்ம என்ன பண்ணனும்னா print 1 பிரிண்ட் பண்றதுக்கான அகைன் அந்த block என்ன பண்ணனும்னா பிரிண்ட் பண்ணனும். அந்த block திரும்ப என்ன பண்ணனும்னா டைப் பண்ணனும். அப்ப யாருமே இந்த block நம்மனால எத்தனை டைம் தான் யூஸ் பண்ண முடியுது? one time. திரும்ப வேணும் அப்படினா திரும்ப நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? திருப்பி வந்து நம்ம டைப் பண்ணி தான் ஆகணும். ரைட் பண்ணி தான் ஆகணும். திரும்ப நம்ம என்ன பண்ணனும்னா திரும்ப அந்த block கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இல்ல திரும்ப அந்த பிளாக் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இல்ல அந்த பிளாக் அப்ப இந்த பிளாக் நம்ம எத்தனை டைம் தான் யூஸ் பண்றோம்? ஒன் டைம் தான் யூஸ் பண்றோம். இல்ல சோ இனிமே இப்ப இந்த பிளாக் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன் டைம் ஒன்லி எ ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்?
One time only a procedure. ஏன் அப்படின்னா இதை ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்றோம் இல்ல, அகைன் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா திரும்ப நான் உட்காந்து என்ன பண்ணா திரும்ப உட்காந்து ரீரைட் பண்ணணும். கரெக்டா? அப்ப எத்தனை டைம் வேணாலும் நான் அகைன் என்ன பண்ணிட்டே போகணும் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த கோடை என்ன பண்ணிட்டே போகணும்னா ரைட் பண்ணிட்டே போகணும். அப்ப இந்த ஒரு பிளாக் எழுதுறேன் அப்படின்னா நான் எத்தனை டைம் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்றேன். அப்ப இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒன் டைம் ஒன்லி a ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னன்னு சொல்லிக்கலாம்? One time only a procedure. ஓகேவா? சரி, இப்ப இந்த பிளாக்கு ஏதாவது ஒரு நேம் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. இந்த பிளாக் இப்ப என்ன கிடையாது அப்படின்னா ஒரு நேமே கிடையாது, சும்மா எம்டியா ஒரு பிளாக் இருக்கு. ஓகேங்களா? நான் வேணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா அந்த பிளாக் எனக்கு வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிடுவேன். கரெக்டா? எஸ் ப்ரோ. திரும்ப வேணும் அப்படின்னா திரும்ப நான் என்ன பண்ணுவேன்? கிரியேட் பண்ணுவேன். அப்ப இங்க பண்ணுவேன். இந்த பிளாக் ஒரு நேமே கிடையாது, அதுவும் இல்லாம இது பெர்மனன்ட்டே கிடையாது. கரெக்டா? எஸ் ப்ரோ. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்னா பெர்மனன்ட் இல்லாதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்னா ஒன் டைம் ஒன்லி ப்ரொசீஜர், ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்றோம் அப்படின்றதுனாலதான் ஒன் டைம் ஒன்லி ப்ரொசீஜர். அப்புறம் இதுக்கு என்ன கிடையாது? நேம் கிடையாது. ஒரு நேம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நேமே கிடையாது, அதாவது நேமே இல்ல அப்படின்னா ஒரு பர்சனுக்கு நேமே இல்ல அப்படின்னா அவர் என்னன்னு சொல்லுவோம்? அனானிமஸ் பர்சன். அவ்வளவுதான். அவர் என்னன்னு சொல்லணும்னா அனானிமஸ் பர்சன். யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரியல, ஒரு அனானிமஸ் காய் வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்ப இந்த பிளாக் நேமே இல்ல அப்படின்னா இந்த பிளாக் என்னன்னு சொல்லிக்கலாம்? அனானிமஸ் பிளாக். அவ்வளவுதான். இந்த பிளாக் என்னன்னு சொல்லிக்கலாம்னா அனானிமஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிக்கலாம். எதுக்காக இது அனானிமஸ் பிளாக் அப்படின்னு சொல்றோம்னா எதுக்காக சொல்றோம்? இது வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகாது. நம்ம ஒன் டைம் ஒன்லி we are going to run this. So அதனால இது அனானிமஸ் பிளாக். ஸோ இந்த பிளாக் என்ன கிடையாது அப்படின்னா ஒரு நேமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிளாக் வந்து ஒரு நேம் கிடையாது, அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா அனானிமஸ் பிளாக் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இங்க இருமே இதை நம்ம ஓகேங்களா எத்தனை டைம் யூஸ் பண்றோம்? ஒன்லி ஒன் டைம். அப்ப இதை என்னன்னு சொல்லிக்கலாம்னா ஒன் டைம் ஒன்லி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் அப்படி இல்லைன்னு சொல்லிக்கலாம்னா எதுவுமே இப்ப இந்த பிளாக்கை நம்ம எப்படிதான் யூஸ் பண்றோம் அப்படின்னா டெம்பரரியா தான் யூஸ் பண்றோம். கரெக்டா? சோ டேட்டாபேஸ்ல நான் ஸ்டோர் பண்ணிருக்கோமா? இல்ல ப்ரோ. இப்ப நம்மகிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள் டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணல அப்படின்னா அந்த வேரியபிள் என்ன வேரியபிள்னு சொல்லுவோம்? லோக்கல் வேரியபிள். அதே மாதிரி தான். ஓகே, இந்த பிளாக் நம்ம டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணிருக்கோமா? இல்ல. அப்ப இந்த பிளாக் நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்லிக்கலாம்? அனானிமஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா என்ன பிளாக்னு சொல்லிக்கலாம்? லோக்கல். ஏன் அப்படின்னா இதை நான் எங்க கிரியேட் பண்ண அப்படின்னா டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் நான் டெம்பரரியா கிரியேட் பண்ணிருக்கேன். டெம்பரரியா கிரியேட் பண்ணிக்கல இந்த பிளாக் என்னன்னு சொல்லிக்கலாம்? லோக்கல் பிளாக் ஆர் டெம்பரரி. லோக்கல் பிளாக் அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்னா அனானிமஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா? ஸோ அனானிமஸ் பிளாக் இருக்குங்க. அனானிமஸ் பிளாக் டெஃபினிஷன் சொல்றேன் படிங்க. அனானிமஸ் பிளாக் டெஃபினிஷன் சொல்றேன், நோட் பண்ணிங்க. அனானிமஸ் பிளாக்னு போட்டுங்க. ஓகேங்களா? Anonymous block is a anonymous block is a anonymous block is a unnamed PLSQL block. Anonymous block is a unnamed PLSQL block. It's not a unnamed PLSQL block. It's not a schema object. It's not a schema object. Not a schema object. Anonymous block is a unnamed PLSQL block. It's not a schema object. It does not stored in database. It does not stored in database. It does not stored in database. It's compiled. It's compiled and executed. It's compiled and executed at runtime. It's compiled and executed at runtime. It's compiled and executed at runtime. It's a one-time only a procedure. It's a one-time only a procedure. It's a one-time only a procedure. Okay. So again, one time சொல்றேன். Anonymous block is a unnamed PLSQL block. It's not a schema object. Okay.
It does not stored in database. It's compiled and executed at runtime. It's a one time only a procedure. ஓகேவா? அடுத்து என்ன போடுங்கன்னா இந்த பிளாக் அப்படியே நோட் பண்ணிங்க. லோக்கல் ப்ரொசீஜர் போடுங்க. லோக்கல் பிளாக்னா லோக்கல் ப்ரொசீஜர் போடுங்க. அப்படியாச்சா? அப்ப இப்ப இந்த பிளாக் ஒன்ஸ் எனக்கு டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வேணும் அப்படின்னா திரும்ப நான் தான் என்ன பண்ணணும்? திரும்ப என்ன பண்ணணும்னா ரீக்ரியேட் பண்ணி கரெக்டா? இப்ப இப்படி நினைச்சுக்கோமே. இப்ப இந்த பிளாக்கோட சைஸ் எத்தனை லைன் இருக்கு அப்படின்னா ஒரு 1000 லைன் இருக்கு. எத்தனை லைன் இருக்கு? 1000 லைன்ஸ். அந்த ஒரே சேம் பிளாக் நான் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும்? 10 டைம்ஸ். அப்ப நான் ஒவ்வொரு டைம் உட்காந்து அந்த பிளாக் ரைட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் ஒரே ஒரு டைம் அந்த பிளாக் ரைட் பண்ணி அந்த பிளாக் நான் என்ன பண்ணி வச்சுக்கலாம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேலாம். இப்ப எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்? டேட்டாபேஸ். எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? டேட்டாபேஸ். இப்ப டேட்டாபேஸ்ல கொண்டு போய் ஒரு பிளாக் ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியும். சரி. டேட்டாபேஸ்ல கொண்டு போய் நீங்க ஒரு ப்ரொசீஜர் ஒரு பிளாக் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இப்படி ப்ரொசீஜரா ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம்? ப்ரொசீஜர். அப்ப டேட்டாபேஸ்ல கொண்டு போய் ஒரு பிளாக்க ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்னவா ஸ்டோர் பண்ணிக்கலாம்? ப்ரொசீஜர். அப்ப இந்த ப்ரொசீஜரை இப்ப நம்ம எங்க கிரியேட் பண்ணியாலும் எங்க போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றேன்? டேட்டாபேஸ். அப்ப இந்த ப்ரொசீஜர் எங்க போய் கிரியேட் பண்ணணும்? டேட்டாபேஸ். அப்ப இப்ப நீங்க புதுசா ஏதாச்சும் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்? கிரியேட். என்ன யூஸ் பண்ணலாமா? கிரியேட். ஓகேங்களா? சோ கிரியேட். நான் இப்ப எதை கிரியேட் பண்ண போறேன்? ப்ரொசீஜர். இப்ப ப்ரொசீஜர் கிரியேட் பண்ற அப்படின்னா ப்ரொசீஜருக்கு கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? நேம். ஓகேங்களா? அப்ப என்ன கொடுத்தேன்னா P1 அப்ப கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? P1. சோ அதுக்கு எனக்கு யூஸ் பண்ணனும் அப்படின்னா இந்த as அப்படினு யூஸ் பண்ணனும். எனக்கு யூஸ் பண்ணனும் as. அதாவது நம்ம ப்ரொசீஜர் அதாவது இப்ப நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா அந்த பிளாக் கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம என்னவா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொசீஜரா கிரியேட் பண்ணிக்கலாம். என்னவா கிரியேட் பண்ணிக்கலாம்? ப்ரொசீஜரா. அப்ப இப்ப இந்த ப்ரொசீஜர் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ப்ரொசீஜர் என்ன பண்றோம்னா டேட்டாபேஸ்ல போய் கிரியேட் பண்ண போறோம். இங்க என்ன சொல்றீங்கன்னா கிரியேட் ப்ரொசீஜர். ப்ரொசீஜருக்கு என்ன கொடுத்தீங்கன்னா நேம். ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜர்ல என்ன வச்சிருக்கோம்னா இந்த பிளாக். ஓகேங்களா? இங்க என்ன வருது? already used by an object. Okay, name is already used by an existing. இப்ப ஆல்ரெடி P1 அப்படின்ற நேம்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப அதே நேம்ல நம்மால என்ன பண்ண முடியல? ரைட். சோ இப்ப ஆல்ரெடி அந்த ப்ரொசீஜர் ஆல்ரெடி ஒரு ப்ரொசீஜர் P1 இருக்கு பாத்தீங்களா? அந்த ப்ரொசீஜர்ல என்ன அதாவது அந்த ப்ரொசீஜர்ல அவங்க என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது என்ன கோட் இருக்கு என்ன கோடை கொண்டு போய் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இல்ல. அதாவது ஒரு ப்ரொசீஜர் டேட்டாபேஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொசீஜரோட சோர்ஸ் கோட் என்ன அவங்க என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். ஏற்கனவே இப்ப அதுக்குள்ள என்ன சோர்ஸ் கோட் வச்சு அதாவது அந்த ப்ரொசீஜர்ல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி P1 ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொசீஜர்ல என்ன கோட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது இப்படி கொடுக்கலாம் இல்ல. ஏற்கனவே செலக்ட் செலக்ட் பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் செலக்ட் பண்ண போறோம் டெக்ஸ்ட் ஓல செலக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஓல எங்க செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா யூசர் ஓல அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் என்ன வருதுமா யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் இல்ல. இப்ப செலக்ட் பண்ண போறேன் எதை செலக்ட் பண்ண போறேன் டெக்ஸ்ட் ஓகேங்களா? எங்க இருந்துனா யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் அதாவது இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பிளாகை கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த பிளாக்கோட
கோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடை கொண்டு போய் ஸ்டோர் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா யூசர் அண்டர் ஸ்கோர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா சோர்ஸ் கோட் இருக்கும் இல்ல. இப்போ எனக்கு எதோட சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா P1 அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இந்த P1ஓட சோர்ஸ் கோட் வந்துடும் இங்கேயுமே. இப்போ அந்த ப்ரொசீஜர் P1க்குள்ள நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு கோட் ஒரு பிளாக், அதாவது இன்செட் இன்டு T1 வேல்யூஸ் அப்படின்னு ஒரு பிளாக் ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ நான் அதுக்கு தான் நாங்கள் போய் என்ன ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றேன், நியூ பிளாக், இந்த பிளாக்கை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றேன். அதாவது ஆல்ரெடி P1 அப்படின்ற நேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ப்ரொசீஜருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டேபிள கொண்டு போய் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றதுக்கான என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கான இந்த ப்ரொசீஜரை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ இனிமே ஆல்ரெடி ஒரு நேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இப்போ நான் அதே நேம்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி ஒரு நேம்ல ப்ரொசீஜர் இருக்கு, இப்போ அதே நேம்ல நீங்க ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம், ரீப்ளேஸ். இந்த ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இல்ல. இந்த ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு கீழே என்ன பண்ணோம்னா இங்க இருக்குமே இப்போ இந்த ப்ரொசீஜர் அப்படியே கொண்டு போய் டேட்டாபேஸ்ல என்ன பண்ணிடும்னா கிரியேட் பண்ணிடும். ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சு, அதாவது கிரியேட் அந்த ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸோ அந்த ப்ரொசீஜரோட சோர்ஸ் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோர்ஸ் கூட ஜஸ்ட் கொண்டு போய் டேட்டாபேஸ்ல என்ன பண்ணிட்டு வரப்போகுது அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுட்டு வரப்போகுது. என்ன பண்ணி வச்சுட்டு வரப்போகுது, சேவ் பண்ணி வச்சுட்டு. இப்போ ப்ரொசீஜர் கிரியேட் பண்றது வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்க பிளாக்கை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் கிரியேட் பண்றது. ஓகேவா, புரியுதுங்களா? அப்ப இந்த ப்ரொசீஜர் இப்போ எங்க கிரியேட் ஆயிடுச்சு, டேட்டாபேஸ்ல கிரியேட் ஆயிடுச்சு இல்ல. இப்போ பாருங்க, இப்போ அதோட சோர்ஸ் கூட நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கலாம், user underscore source where name is equal to என்ன கொடுக்கலாம், P1. where name is equal to என்ன கொடுக்கலாம்னா P1 கொடுக்கலாம். இப்போ என்ன இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் போய் அதாவது இந்த பிளாக் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஓல்டு பிளாக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூ பிளாக் போய் என்ன ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ். அப்ப நீங்க ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் போய் டேட்டாபேஸ்ல ஜஸ்ட் என்ன ஆகும், ஸ்டோர் ஆயிடும், ஸ்டோர் தான் ஆகும். ஓகேதா, இங்க இப்போ நமக்கு பிரிண்ட் ஒன் அப்படின்னு ஏதாச்சும் வேல்யூலாம் பிரிண்ட் ஆயிருக்கா, இல்ல. ஓகேதா, அப்ப நம்ம ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நான் கொடுக்குற பிளாக் அப்படியே டேட்டாபேஸ்ல போய் என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். அவ்வளவுதான், புரியுதா? இப்ப எனக்கு ஒரு பிரிண்ட் ஒன் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், dbms underscore print. இல்ல இந்த எனக்கு எப்ப பிரிண்ட் ஒன்னு பிரிண்ட் ஆகும்னு கேட்கிறேன். இந்த ப்ரொசீஜரை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எனக்கு பிரிண்ட் ஒன்னு அப்படின்ற ரிசல்ட் வரணும். அப்ப என்ன பண்ணலாம், begin. என்ன பண்ணணும்னு கேட்கிறேன் ப்ரோ. அவ்வளவுதான், ப்ரொசீஜர் நேமை கால் பண்ணா போதும் ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். எனக்கு பிரிண்ட் ஒன், அதாவது வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இப்போ நீங்க மூவியை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அந்த மூவியை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணியானோம், மூவி நேம் கால் பண்ணா போதும், மூவியை ப்ளே பண்ணணும். கரெக்டா, டவுன்லோட் பண்ணிட்டா மூவி ப்ளே ஆகுமான்னு கேட்டா கிடையாது. டவுன்லோட் பண்ணாலும் நம்ம ப்ளே பண்ணா தான் ப்ளே ஆகும். கரெக்டா, ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ அந்த ப்ரொசீஜரை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ண உடனே எனக்கு பிரிண்ட் ஒன் பிரிண்ட் ஆயிருமா, அப்ப நான் எனக்கு பிரிண்ட் ஒன் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணியானோம், ரன் பண்ணியானோம். இல்ல அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணியானோம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா, இப்போ நோட் பேட்ல நீங்க கொண்டு போய் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா, அதே மாதிரி தான் நோட் பேட்ல டைப் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி தான் ப்ரொசீஜர்ன்றது. இப்படி டைப் பண்ணி கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ற ஒரு நோட் பேட் தான் என்ன பண்ணி இப்படி அந்த ப்ரொசீஜர் நினைச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ எனக்கு இந்த பிரிண்ட் ஒன் அப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகணும், நமக்கு ரன் பண்ணணும், எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனா தான் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் ஒன் பிரிண்ட் ஆகும். இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொசீஜருக்கு இருக்கு. அப்ப இந்த ப்ரொசீஜரை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் போய் இந்த பிளாக் என்ன பண்ணும், ரன் பண்ணணும், கால் பண்ணி ரன் பண்ணணும். இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு எதை பிரிண்ட் பண்ணும், print one. ப்ரொசீஜர் அப்படின்றது என்கிட்ட இருக்க பிளாக் டேட்டாபேஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்றது. ஓகேங்களா, நான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டா மட்டும் போதுமான்னு கேட்டா போதாது. நான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா அந்த ப்ரொசீஜர் நான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு ப்ரொசீஜரை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா EXEC அப்படின்ற ஒரு மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்லை அதாவது என்ன மெத்தட்னு சொல்லுவோம்னா இந்த EXEC மெத்தட் வந்து
எக்ஸிகியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மெத்தட்னு சொல்லுவோம்னா எக்ஸிகியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்படி எக்ஸிகியூஷன் மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிமே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எந்த இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? P1. அப்ப இப்படி கொடுத்துருவோம். EXCC எதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா EXCC எதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன்? P1. இந்த P1 போய் கால் பண்றோம் அப்படின்னா அந்த P1 போய் எதை கால் பண்ணும்? அந்த பிளாக் கால் பண்ணும். இந்த பிளாக் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இந்த P1 போய் எக்ஸிக்யூட் P1 கொடுத்த உடனே அந்த P1 அப்படின்றது என்னன்னு தெரிய பார்க்கும். P1 ப்ரொசீஜர் அப்படியே டாப் டு பாட்டம்ல அந்த ப்ரொசீஜர் அப்படியே என்ன பண்ணும்னா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் இருக்கு? print on அப்படின்ற பிரிண்ட் இருக்கா? அப்ப இனிமே இப்போ நான் ஒரு ப்ரொசீஜரை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணா அந்த ப்ரொசீஜரை எப்பதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்? எப்ப நான் அந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்றேனோ அப்பதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜருக்கு அப்படின்னா 2 மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா EXEC மெத்தட், அதாவது எக்ஸிக்யூஷன் மெத்தட். EXEC அப்படின்னு கொடுத்து நம்ம எந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ப்ரொசீஜரோட என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நேம் கொடுக்கலாம். அந்த ப்ரொசீஜர் என்ன கொடுக்கலாம்? நேம் கொடுத்து எக்ஸிக்யூட். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா அனானிமஸ் பிளாக். இன்னொரு மெத்தட் என்ன? ஸோ இந்த அனானிமஸ் பிளாக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அனானிமஸ் பிளாக் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? begin end. end of the block என்ன இருக்கும்? slash. இப்போ நம்ம எந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்றோம்? P1. அப்ப இந்த P1 கால் பண்ணோம் அப்படின்னா இந்த P1 அப்படின்னு தேடி பார்க்கும். ஒரு P1 அப்படின்றது என்ன? procedure 1. அப்ப அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா சோ அந்த print அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப ஒரு ப்ரொசீஜரை என்னென்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்? 2 methods. EXEC anonymous block method. அப்ப ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா அந்த பிளாக் கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த கான்செப்ட் தான் என்னது? ப்ரொசீஜர். ஓகேனா? ஓபனிங் நவீன்ஜி அந்த நோட் பேட் கொஞ்சம் நவீன்ஜி ஒரு டவுட் நோஜி. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒரு அனானமஸ் பிளாக் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே. அதை நான் வந்து ப்ரொசீஜரா கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்றேன். அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே. இப்போ அந்த நேம்ல வந்து போயிட்டு இந்த அதாவது ரீப்ளேஸ்ன்ற ஒரு கீவேர்டு இருந்தா அது ரீப்ளேஸ் ஆகிட்டு P1ல ஸ்டோர் ஆகுது. ஆமா. அப்படி இல்லாம நான் என்ன பண்ணலாம், அந்த P1 ட்ரங்கேட் பண்ணிட்டு அப்புறம் கிரியேட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம்ல? இல்ல ப்ரோ, அப்படிலாம் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அ டேபிள். டேபிளுக்கு தான் நம்ம ட்ரங்கேட் பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் பேட் மாதிரி தான். ஓஹோ. ஜஸ்ட் நம்ம வேணும் அப்படின்னா அங்க இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ டேட்டாபேஸ்ன்றது ஒரு டேபிளேஷன் ஃபார்மட்ல தான ஸ்டோர் ஆகுது எல்லா டேட்டாஸும். இல்ல ப்ரோ, அங்க வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரங்கேட்லாம் பண்ண முடியாது. ஓகே, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு ட்ரங்கேட் ஓகேங்களா, ட்ரங்கேட் எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கோமா? டேபிள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. ஆமா. வியூல நம்ம கொண்டு போய் நம்ம query ஸ்டோர் பண்ணோம். கரெக்ட்டா? ஆமா. ட்ரங்கேட் வியூ அப்படினா ஏதாச்சும் கொடுத்தோமா? இல்ல ப்ரோ. ஓகே. சோ அத பண்ணலாம். ஓகே. அப்ப இப்போ நான் ப்ரொசீஜரை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை என்னென்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்? 2 methods. EXEC மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்? அனானிமஸ் பிளாக். ஓகே. நான் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது அந்த கோட் ஜஸ்ட் போய் டேட்டாபேஸ்ல என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். சோ எனக்கு அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் நம்ம தான் என்ன பண்ணியாகணும்?
எக்ஸிக்யூட் பண்ணிடணும். எக்ஸிக்யூட் பண்ணிடணும். புரியுங்களா? சரி ஏன்மே இப்போ எப்படி வச்சுக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம்னா T1 அப்படின்னு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் என்ன கொடுக்கணும்னா T1. ஓகே, அங்கே என்ன வச்சுக்கோம்னா ஏ அப்படின்னு காலம், அங்கே டேட்டா என்ன வச்சுக்கோம்னா நம்பர் அப்படின்ற வச்சுக்கோம். ஏற்கனவே இப்போ டேபிள் என்ன பண்ணுறோம்னா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த டேபிள் வேல்யூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் வேல்யூஸ் எதுவுமே இல்லை. இப்போ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம்னா 5 அப்படின்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதா ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? set into T1 values of நம்ம என்ன கொடுக்குறோம் 5. இதா இப்போ 5 அப்படின்ற வேல்யூ என்ன பண்ணனும்னா இன்சர்ட் பண்றோம் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதா இப்போ வந்து PLSQ பிளாக்கா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? ஜி இந்த ஸ்டேட் PLSQ பிளாக்கா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? begin end of the block என்ன வரணும்? slash. இவன் ஏமே இந்த பிளாக் கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணனும்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? create or replace procedure name. இப்போ P1 கொடுக்கலாமா? P1 அடுத்து என்ன யூஸ் பண்ணும்? as வந்து யூஸ் பண்ணுவோம். இல்ல இங்க இப்போ இந்த பிளாக்ல ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. நான் இப்ப என்ன பண்றேன்னா அந்த இன்டு கிளாஸ்ல சின்ன ஒரு எரர் விட்டுறேன். ஓகேவா? அதாவது என்ன போடல. புரியுதா? சரி. இப்போ போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிளாக் அப்படியே கிரியேட் பண்ணுவோம். சரி. இப்போ நீங்க ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர்ல என்ன இருக்கு? எரர் இருக்கு. இந்த ப்ரொசீஜர் கிரியேட் ஆகுமா ஆகாதா? ப்ரொசீஜர் கிரியேட் ஆகும் ப்ரோ. ஓகே. அது டூப்ளிகேட் வேல்யூவா தான் இன்சர்ட் ஆகாது ப்ரோ. ப்ரோ நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படினா இன்டு கீவேர்ட்ல தப்பு இருக்கு. கிரியேட் ஆகும் ஆனா நம்ம ஸ்டோர் ஆயிடும். எரர் வருமா நவீன்? எப்படி ஜி எரர் கீழ போய் கிரியேட் ஆகும்னு சொல்றீங்க? எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க கிரியேட்? இல்ல ப்ரோ அது ஸ்டோர் இல்ல அது ரீட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ரீட் பண்ணும்போது செகண்ட் லைன் தான் அந்த இன்சர்ட். அந்த இடத்தை ரீட் பண்ணும்போது நமக்கு எரர் இருந்ததுன்னா ஃபர்தரா ப்ரொசீடே பண்ணாதுல. அதான் நான் என்னோட क्वेश्चन என்னன்னா கிரியேட் ஆகுமா ஆகாதா? அதான் என்னோட क्वेश्चन. ஆகாது ப்ரோ. ஓகே. ரேகான் ஹரி சொல்லுங்க. கிரியேட் ஆகுமா ஆகாதா? ஆகும் ப்ரோ. ஆகும். ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ சொல்றீங்க ஆகும்? கிரியேட் அந்த டேட்டா போஸ்ட்ல போய் ஸ்டோர் தான ஆகுது ப்ரோ. சும்மா ஜஸ்ட் போய் நான் என்ன தான் பண்ண போறேன்னா ஸ்டோர் தான் பண்ண போறேன். கரெக்ட்டா? ஆமா. அப்ப இங்க போய் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி பார்ப்போம். கிரியேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். என்ன ஆகுது? procedure created with created எதோட கிரியேட் ஆயிருக்கு? கம்பைலேஷன் எரர். அப்ப நீங்க கிரியேட் பண்ற ப்ரொசீஜர்ல இன் கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்தா அந்த ப்ரொசீஜர் கிரியேட் ஆகுமா ஆகாதா? கிரியேட் ஆகும். ஆனா அது நமக்கு ஆகும். பட் என்னதோட வரும்? கம்பைல். ஏன் அப்படினா இப்போ நீங்க நோட்பேட்ல போய் டைப் பண்றீங்களா? இப்போ நீங்க நோட்பேட்ல இப்படி தப்பு டைப் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இப்படி தப்பு டைப் பண்ணிட்டு நீங்க போய் இந்த நோட்பேட சேவ் பண்ணா சேவ் ஆகுமா சேவ் ஆகாதா? ஆகும். சேவ் ஆகும். இல்ல அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இருக்காது. அப்ப நான் என்ன டைப் பண்ணிட்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் ஆகும். பட் அது ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணி பார்க்கும் அப்படின்னா கம்பைல் பண்ணி பார்க்கும். கம்பைல்னே வேற ஒண்ணும் இல்ல. அந்த சின்டாக்ஸை செக் பண்ணி பார்க்கும். எதை செக் பண்ணி பார்க்கும்? சின்டாக்ஸ். ஓகேங்களா? நம்ம எழுதிருக்க சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா? அந்த டேபிள் இருக்கா? நீங்க இன்சர்ட் பண்ற அந்த டேபிள்லாம் இருக்கா? அந்த காலம் இருக்கா? அப்படின்ற என்ன பண்ணி பார்க்கும்னா சின்டாக்ஸ் செக் பண்ணி பார்க்கும். எதை செக் பண்ணி பார்க்கும்? சின்டாக்ஸ். ஓகேங்களா? அந்த சின்டாக்ஸ் செக் பண்ணது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கம்பைலேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க எந்த ஒரு பிளாக் டேட்டாபேஸ்ல கொண்டு போய் கிரியேட் பண்ணாலும் ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணும். என்ன பண்ணும்? கம்பைல். கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணும்? ஸ்கேனிங் எதாவது எரர் டேக் பிளேசஸ் ஆர் நாட். சோ ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கா அப்படிங்கற எரரை செக் பண்ணி பார்க்கும். எதை செக் பண்ணி பார்க்கும்னா சின்டாக்ஸ் எரர்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். எதை செக் பண்ணும்? சின்டாக்ஸ் எரர். இன் கேஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் பண்ண எரரை காமிச்சிரணும். அந்த கம்பைலேஷன் எரர் இருக்குன்னு வார்னிங் காட்டும். ஓகேங்களா? சோ என்ன ஆகும் அப்படின்னா எரரோட கிரியேட் ஆகிடும். புரியுதா?
அப்ப நீங்க ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது ஆர்டர் எடுத்தா என்ன பண்ணும்? கம்பைல் பண்ணுவோம். கம்பைல்ல என்ன செக் பண்ணி பார்க்கும்? சின்டாக்ஸ் எரர் இருக்குல்ல. இன் கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்தாலும் அந்த எரரோட அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிரும்? கிரியேட் பண்ணிரும் இல்ல. அப்ப ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் கம்பைலேஷன் எரர் வந்தா ப்ரொசீஜர் கிரியேட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டா என்ன சொல்லிக்கலாம்? கிரியேட் ஆகும் இல்ல. இப்ப நான் எனக்கு என்ன எரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதை தெரிஞ்சுக்கணும்? என்ன எரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க என்ன கொடுக்கலாம்? அப்படி ஷோ எரர் அப்படின்னு கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ஷோ எரர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதுனால காட்ட முடியுது. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா காட்டுறேன். சரி, இங்க வருமே. இப்ப நான் கிரியேட் பண்றேன். இங்க அவுட்புட்ல இந்த புட் அப்படின்ற கியூல வந்து தப்பு விட்டேன். ஓகேங்களா? இங்க வருமே. எப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம்? இங்க வருமே. கிரியேட் பண்ணும்போது எதை செக் பண்ணும்? சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சுன்னா எரரோட அப்படி என்ன ஆயிரும்? இப்ப என்ன எரர் அப்படி கேட்கலாம். சோ எரர் அப்படி. ஹலோ, என்னாச்சு? ஷோ எரர் ஒர்க் ஆக முடியாது. நான் என்னன்னு செக் பண்ணி சொல்றேன். ஓகே. சோ பையன் இன் கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரோட அப்படியே என்ன ஆயிரும்? கிரியேட் ஆயிடும். இல்ல எரரோட என்ன ஆயிரும்னா கிரியேட் ஆகல. சோ என்ன எரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா ஷோ எரர் அப்படின்னு கொடுத்தா போதும். நமக்கு என்ன எரரோ அந்த எரர் டிஸ்பிளே ஆயிடும் இல்ல. சோ இங்க டிஸ்பிளே ஆக முடியுது. நான் என்ன செக் பண்ணி சொல்றேன் இல்ல. அப்ப நான் எந்த ஒரு PLSQL பிளாக் கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணாலும் ஆர்க் எடுத்து எதை செக் பண்ணி பார்க்கும்? கம்பைல் ப்ராசஸ். சின்டாக்ஸ் எரர். கம்பைல் பண்ணும்போது எதை செக் பண்ணும்? சின்டாக்ஸ் எரர். சோ எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரோட அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிரும்? கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிரும் இல்ல. இப்ப அது என்ன எரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? ஷோ எரர். இல்ல. இப்ப அந்த எரரை கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக் நம்ம என்ன பண்ணியானு திரும்ப ரீக்ரியேட் தான் பண்ணியாங்க. புரியுதா? இப்போ அகைன் இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரொசீஜர் கிரியேட் ஆச்சா? இப்போ இங்க பாயிண்ட் அப்படின்னா எந்த ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணும்? கம்பைலேஷன் ப்ராசஸ். கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணும்? சின்டாக்ஸ் எரர். எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எரரோட அப்படியே போய் என்ன ஆயிரும்? கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆயிடும். அதாவது எரரோட கிரியேட் ஆயிடும். பட் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துரும்? எரர் வந்துரும். இப்படி கொடுத்தேன். நான் இந்த பிளாக் கொண்டு போய் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஏதோ இங்க சின்ன கிராஸ் ஆகுது. ஒரு நிமிஷம். சரி. வேணாச்சுன்னா ப்ரொசீஜர் கிரியேட் ஆச்சு. என்ன எரர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம்?
ஷோ எரர் கொடுத்தோம்னா நமக்கு என்ன எரரோ அந்த எரர் டிஸ்பிளே ஆயிடுச்சா. அப்ப நம்ம என்ன எரர் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஷோ எரர் கொடுத்து நம்ம என்ன எரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல இப்போ நமக்கு எரர் என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த எரர் கிளியர் பண்ணோம்னா திரும்ப அந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும். இங்கே ப்ரொசீஜர் இப்போ என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சா? சரி, இன்கேஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி எரரோட கிரியேட் பண்ணிடுறேன். எதோட கிரியேட் பண்றேன் அப்படின்னா எரரோட கிரியேட் பண்றேன் அப்படின்னா எரரோட கிரியேட் பண்ணாலும் ப்ரொசீஜர் நமக்கு என்ன ஆயிரும்? கிரியேட் ஆயிடும். பட் இப்போ போய் நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். எக்ஸிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்ன வருது? எரர் தான். அப்ப நான் ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இன்கேஸ் அந்த ப்ரொசீஜர்ல ஏதாச்சும் எரர் இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் என்ன ஆயிரும்? கிரியேட்டட். என்ன எரர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? ஷோ எரர் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு என்ன ப்ரொசீஜர் இல்ல. இப்போ போய் இப்போ ப்ரொசீஜர் கிரியேட் ஆச்சு. இப்போ எந்த எரருமே இல்லை அப்படின்னா இப்போ போய் நம்ம எக்ஸிட் பண்ணோம்னா என்ன பண்ணிட்டோம்? அப்படின்றது பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகேங்களா? அப்ப எந்த ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணாலும் ஓகேங்களா அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எடுத்தோன்னு என்ன பண்ணும்? கம்பைல் பண்ணிட்டு அடுத்து அப்படியே என்ன பண்ணும்? எரர் இருந்தாலும் எரரோட அப்படியே கொண்டு போய் டேட்டாபேஸ்ல என்ன பண்ணி வச்சிருந்தோம்? ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இல்ல கம்பைல் பண்ணிட்டு எரர் இருந்தாலும் அந்த எரரோட கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிரும்? ஸ்டோர் பண்ணிடும். இல்ல இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ அந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படின்னா என்னென்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம்? exec எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படினா என்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம்? அனானிமஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போறீங்க. அதாவது இப்படி செலக்ட் 1 + 2 from doer. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன மாத்தணும் அப்படின்னா ஒரு PLSQL பிளாக்கா மாத்தி இந்த பிளாக் அப்படியே கொண்டு போய் எங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா டேட்டாபேஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறீங்க. எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறீங்க? டேட்டாபேஸ். ஓகேங்களா? அதுக்கு நான் பிளாக் எழுதுங்க பார்ப்போம். சொல்லலாமா ப்ரோ? ஓகே, சோ சொல்லுங்க ப்ரோ. பிகின் இது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுமோ PLSQL பிளாக் மாத்தலாம். அப்ப என்ன கொடுக்கலாம்? சி அடுத்து என்ன கொடுக்கலாம்? சி செலக்ட் பிளாக் எண்ட் ஆஃப் பிளாக். இப்போ இது வந்து எனக்கு 1 + 2 ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணலாம்? வேரியபிள்ஸ்ல போட்டு அப்புறம் ரன் பண்ணலாம் ப்ரோ. இல்ல டைரக்டாவே பிரிண்ட் பண்ணுங்க. dpms_output line of நம்ம என்ன கொடுக்கலாம்? 1 + 2 என்ன கொடுத்தோம்னா 1 + 2. இப்போ இந்த PLSQL பிளாக் கிரியேட் பண்ணுவோம். இல்ல இப்போ இனிமே இப்போ இத அப்படியே கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணனும். அப்ப எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? create or replace procedure P2 P1. ஃபார் எக்ஸாம்பிள் P1 ஓட வச்சுக்கலாம். P1 அடுத்து என்ன வச்சுக்கலாம்?
as ஓகேவா? இப்போ இந்த ப்ரொசீஜர் போய் கிரியேட் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது எடுத்து என்ன பண்ணும்? compilation process. கம்பைல் பண்ணும்போது செக் பண்ணும் Syntax error. சின்டாக்ஸ் இல்ல. ஸோ எந்த ஒரு சின்டாக்ஸ் எரர் இருந்தாலும் இல்லாட்டி அதை அப்படியே கொண்டு போய் டேட்டாபேஸ்ல என்ன பண்ணிட்டு வந்துரும்? Create பண்ணிடும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்துரும். என்ன பண்ணி வச்சுட்டு வந்துரும்? Store ஸ்டோர். பண்ணிடும். இப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சுன்னா கிரியேட் ஆச்சு. ஓகேவா? இங்க இருக்குமே. இப்போ இதோட சோர்ஸ் கூட பார்க்கணும். எங்க போன பார்த்தீங்கன்னா Select text. User underscore. Text from எங்க இருந்து? User underscore. Source. Okay. Where name is equal to p1. Name is equal to என்ன கொடுக்கலாமா? p1. ஓகே. இப்போ அந்த ப்ரொசீஜர்ல என்ன கோட் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளாக் தான் ஸ்டோர் பண்ணீங்க. எதை ஸ்டோர் பண்ணீங்க? ஓகே. ஸ்டோர் பண்ணீங்க. இப்போ இந்த ப்ரொசீஜர் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணனும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? exec p1. ஓகே. அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணலாம்? begin p1. எந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணனும்? p1 எக்ஸிக்யூட் பண்ணனும். then end of block now slash. புரியுங்களா? ஓகே. நோட் பண்ணி. ஓகே. இப்போ பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 182 ஆட் பண்ணிட்டோம் கரெக்ட்டா? ஓகே. இப்போ இந்த 1+2 அதாவது நம்பர் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வேரியபிள் யூஸ் பண்ணி வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணி ஓகேங்களா? அந்த வேரியபிள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணி போடுங்க. ஓகேவா? Yes bro. டைரக்ட் நம்பர் யூஸ் பண்ணாம அது போது நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்னு சொல்றேன்னா வேரியபிள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்றேன். Yes bro. ஓகே. அதாவது வேற ஒண்ணும் சொல்ல ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பவுமே 1+2 மட்டுமே ஆட் பண்ணிக்குவோமா? எப்பவுமே 1+2 மட்டும் ஆட் பண்ணுவோமா? Different numbers. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேலை செய்யும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கால்குலேட்டர் இந்த p1 வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் மாதிரி இது அடிஷன் பண்றதுக்கான ஒரு கால்குலேட்டர் மாதிரி நினைச்சுங்க. எப்பவுமே இந்த 1+2 மட்டும் தான் ஆட் பண்ணுவோமா? இல்ல. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேலையை ஆட் பண்ணுவோம் கரெக்டா? Yes bro. அப்ப நான் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணோம்னா யூசர்ல இருந்து இன்புட்டா கெட் பண்ணி ஓகேங்களா நான் என்ன வேல்யூ இன்புட்டா கொடுக்கணும் அந்த ரெண்டு வேலையை ஆட் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? Yes bro. நான் எப்பவுமே 1+2 ஆட் பண்ண போறது இல்ல ஓகேங்களா? அப்ப நான் அந்த பிளாக் எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூசர்ல இருந்து அந்த ரெண்டு வேல்யூ கெட் பண்ணி அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? Yes bro. ஓகே. சோ அதுக்கு வந்து ஒரு PSP பிளாக் எழுதுவோம். அதான் அசைன்மென்ட்டா கொடுத்திருந்தீங்க bro net last classல. சொல்லுங்களா? ட்ரை பண்ணிருக்கேன். begin end backslash and then c selection operator c equal to இல்ல டைரக்டாவே பிரிண்ட் பண்ணுங்க. c லாம் தேவையில்ல. டைரக்ட்டா பிரிண்ட் பண்ண சொல்றீங்களா? dbms underscore output so a plus b என்ன கொடுத்தலாம்? a plus b இங்க a அப்புறம் b அப்படின்றது என்ன? வேரியபிள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு அதாவது வேரியபிள் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிக்ளேர் இல்ல a அப்ப ஒரு வேரியபிள் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன வேரியபிள் இருக்கு? b இந்த ரெண்டு வேரியபிளுக்கு நான் என்ன கொடுத்தணும்? டேட்டா டைப் நம்பர். இப்போ நான் என்ன கொடுத்தலாம்? நம்பர் அப்ப கொடுக்கலாமா? அதே மாதிரி இங்க நம்ம என்ன டைப் கொடுக்கலாம்? நம்பர் இங்க என்ன டைப் பண்ண கொடுக்கலாமா? நம்பர் கொடுக்கலாமா? இங்க இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன? இன்புட்டா கொடுக்கணும். a ஓட வேல்யூ 2. இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன? பதிக்கிட்டல்ல ப்ரோ. இன்னும் வேரியபிளோட வேல்யூ என்ன? அவ்வளவுதான் क्वेश्चन. நல். வேரியபிளோட வேல்யூ இனிஷியலா என்ன இருக்கும்? நல். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அனானிமஸ் பிளாக். இது வந்து என்ன பிளாக்?
anonymous block. இப்ப இந்த வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுவீங்க? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். Assignment operator. அப்ப எப்படி கொடுக்கலாம்? Colon equal to 1. ஓகே. கீழ b க்கு வந்து colon equal to 2. ஓகே, colon equal to 2 ஓகேங்களா? சரி ஓகே. இங்க இருங்க. இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனானிமஸ் பிளாக் கரெக்ட்டா? Yes bro. இப்ப இந்த அனானிமஸ் பிளாக்ல நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேரியபிள் நான் என்ன பண்ணியாகணும்? டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு என்ன கொடுத்தாகணும்? Data type number value. டேட்டா டைப் கொடுத்தாகணும் ஓகேங்களா? சோ டிக்ளேர் பண்ண டேட்டா டைப்புக்கு நான் என்ன கொடுத்தாகணும்? டேட்டா. இப்ப அந்த வேரியபிளோட வேல்யூ இனிஷியலா என்னவா இருக்கும்? Null. இப்ப அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்? Selection operator யூஸ் பண்ணிக்கணும். இது என்ன ஆபரேட்டர்? Selection operator. ஓகேங்களா? சோ அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ என்ன பண்ணிடணும்? Assignment operator. அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ என்ன பண்ணனும்னா அசைன் பண்ணுவோம்ல. இப்போ போய் இது டேட்டாபேஸ்ல கொண்டு போய் இந்த பிளாக்கை ஸ்டோர் பண்ணனும்னு சொல்றேன். அப்ப எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? Create or replace. Create or replace. Procedure name. You want அடுத்த என்ன யூஸ் பண்ணலாம்? as here. இப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். இங்கமே இப்போ என்னோட PLSQL பிளாக்ல நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேரியபிள் என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா அந்த வேரியபிள் நான் என்ன பண்ணி ஆகணும்னா டிக்ளேர் பண்ணி ஆகணும். அதான் ரூல் கரெக்ட்டா? ஆர்க்ல இருக்க ரூலே அதான் கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ப்ரொசீஜரை இப்போ கிரியேட் பண்ண போறோம். இல்ல இப்போ அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ண போறோம்னா கிரியேட் பண்ண போறோம். இப்போ கிரியேட் பண்ணுவோம். Procedure created with compilation. So கிரியேட் பண்ணும்போது எதை செக் பண்ணணும்னு சொன்னேன்? syntax error செக் பண்ணனும். இல்ல இப்போ நம்ம என்ன எரர் அப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? show error. இப்போ show error அப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன எரரோ அந்த தெரிஞ்சுக்கணும். இல்ல இங்க இருக்கு. இப்போ என்ன எரர் வந்து படிச்சு பார்ப்போம். encounter the symbol declare. அதாவது declare அப்படின ஒரு சிம்பிள் வந்திருக்கு when expecting one of the following. இல்ல நான் வேற ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன கீவேர்ட் வந்திருக்குன்னு சொல்லுது? declare. ஓகேங்களா? இங்க இருமே இப்போ அதாவது இப்போ ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது இப்போ ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்றீங்க. அந்த ப்ரொசீஜர்ல இந்த மாதிரி டிக்ளேர் அப்படின்ற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா டிக்ளேர் அப்படின்ற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது? டிக்ளேர் கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. டிக்ளேர் கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நம்மகிட்ட இருக்க வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? வேல்யூ அசைன் பண்ணிக்க முடியும். சோ இங்க அந்த வேரியபிளை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மனால டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அதாவது பிகினுக்கு மேல தான் எப்பவுமே நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் கரெக்ட்டா? அப்ப நான் என்னோட PLSQL பிளாக்ல நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த வேரியபிள் என்னால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிக்க முடியும். பட் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது? டிக்ளேர். இப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். நான் டிக்ளேர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணல. இப்போ கிரியேட் பண்ணுவோம். இப்போ ப்ரொசீஜர் என்ன ஆச்சு? கிரியேட்டா. அப்ப நான் ப்ரொசீஜர்ல என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது? டிக்ளேர். அப்ப பட் நான் என்னோட PLSQL பிளாக்ல ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருந்தாவே கண்டிப்பா அந்த வேரியபிள் என்ன பண்ணி ஆகணும்? டிக்ளேர் பண்ணி ஆகணும். பட் ப்ரொசீஜருக்குள்ள நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது? டிக்ளேர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. டிக்ளேர்ன்ற கீவேர்ட் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா டிக்ளேர் பண்ணிக்க முடியும். பட் என்ன கீவேர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டிக்ளேர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ண மட்டும் தான் கூடாது. புரியுதா? ஓகே. இங்க இப்போ A ஓட வேல்யூ என்ன? 1. B ஓட வேல்யூ 2. நான் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ நீங்க இந்த ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணும்போது வேல்யூ பாஸ் பண்றீங்க கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. பட் நான் என்னோட क्वेश्चन என்ன? அதாவது இப்போ இந்த ப்ரொசீஜரை போய் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படினா எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு என்னதான் பிரிண்ட் ஆகும்? 3 தான் பிரிண்ட் ஆகும் கரெக்ட்டா? எனக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் 3 தான் பிரிண்ட் ஆகும் கரெக்ட்டா? ஏன் அப்படினா ஏக்கு நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன்? 1 ன்ற வேல்யூ 2 வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். 2 ன்ற வேல்யூ. எப்ப எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு என்னதான் பிரிண்ட் ஆகும் அப்படினா 3 தான் எக்ஸிக்யூட் கரெக்ட்டா? பட் என்னோட क्वेश्चन என்னன்னா எனக்கு இந்த ப்ரொசீஜர் எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களோ அப்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூசர்ல இருந்து ரெண்டு இன்புட்டை வாங்கி அந்த ரெண்டு வேலையும் ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும்னு சொன்னேன்? அவுட்புட் ரன் பண்ணனும் சொன்னேன். புரியுங்களா? எஸ் ப்ரோ. சரி அப்ப என்ன பண்ணலாம்? ஆர்குமென்ட் பாஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. சோ இப்ப நான் என்கிட்ட ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருந்தேன் அப்படினா அந்த வேரியபிள் நான் என்ன பண்ணனும்? டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படினா டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு நான் வேல்யூ எப்ப அசைன் பண்ணனும் அப்படினா எப்ப நான் அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணனும் அப்பவே நான் என்ன பண்ணனும்னா வேல்யூ அசைன் பண்ணிடணும். இல்ல இப்போ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணல அப்படினா வேல்யூ பாஸ் பண்ணல. வேல்யூ என்ன பண்ணல? பாஸ் பண்ணல. இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ என்னவா இருக்கும்? null.
இப்போ போய் இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டு ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்றேன்னா எக்ஸிக்யூட் பண்றேன். எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? நல். எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? நல் அப்படிதான் பிரிண்ட் ஆகும். புரியுதா? அப்ப நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு வேல்யூ நான் எப்போ பாஸ் பண்ணிடணும்? இப்போ என்னோட ப்ரீவியஸ் பிளாக்ல ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு வேல்யூ எப்போ பாஸ் பண்ணணும்னு கேட்குறேன். டிக்ளேர் பண்ணும்போது எப்போ நான் டிக்ளேர் பண்றேனோ அப்பயே அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணிடணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது தானே நமக்கு அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நான் வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா வேரியபிளை நான் கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ண வேரியபிள் நான் எப்போ வேல்யூ பாஸ் பண்ணிடணும்? டிக்ளரேஷன் பண்ணும்போது. ஓகேங்களா? அப்ப பட் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு இந்த அதாவது என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பிளாக் கிரியேட் ஆகணும். பட் இதுக்கான இன்புட் அதாவது இந்த ஏவுக்கும் பி கூடிய இன்புட்டை ஓகேங்களா நான் டிக்ளேர் பண்ணும்போதே பாஸ் பண்ண மாட்டேன். அது பொதுவா எப்போ இந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்ப அந்த ரெண்டு வேரியபிளுக்குரிய வேல்யூவை கெட் பண்ணி ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். அப்ப நான் எனக்கு எப்போ இந்த வேல்யூவை கெட் பண்ணணும்னு சொல்றேன்? during execution. நீங்க டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ எப்போ அசைன் பண்ணணும்? டிக்ளேர் பண்ணும்போது. நான் வந்து இப்போ எப்போ சொல்றேன் அப்ப நான் எப்போ எனக்கு வேல்யூ கேட்கணும்? ஆனா இப்போ எக்ஸிகியூஷன் நீங்க இப்போ டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்போ டிக்ளேர் பண்ணீங்க அப்பயே வேல்யூ டிக்ளேர் பண்ண வேல்யூ அசைன் பண்ணணும். அது பொதுவா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூசர் வந்து இன்புட்டா வேல்யூ கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ப எப்போ எங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ல போய் பாஸ் பண்ணணும். எங்க கொண்டு போய் பாஸ் பண்ணணும்? அதாவது எங்க கொண்டு போய் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீஜர்ல கொண்டு போய் டிக்ளேர் பண்ணணும். எங்க கொண்டு போய் டிக்ளேர் பண்ணணும்? ப்ரொசீஜர்ல டிக்ளேர் பண்ணணும். ப்ரொசீஜர்ல கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணணும். எங்க கொண்டு போய் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்றேன்? ப்ரொசீஜர். அதாவது நீங்க டிக்ளரேஷன் பார்ட் அதாவது இந்த அஸ் கீழ இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பார்ட் வந்து நம்ம என்ன பார்ட் சொல்லுவோம் அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பார்ட்னு சொல்லுவோம்? டிக்ளரேஷன் பார்ட். நான் டிக்ளரேஷன் பார்ட்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வேல்யூ எப்போ பாஸ் பண்ணணும்? டிக்ளேர் பண்ணும்போது. பட் நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரொசீஜர் எப்போ எக்ஸிக்யூட் ஆக போதோ எக்ஸிக்யூட் ஆக போகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேல்யூ பாஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். எப்போதான் வேல்யூ பாஸ் பண்ணுவேன்னு சொல்றேன்? எக்ஸிக்யூட். அப்ப இந்த பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ யூசர் வந்து என்ன கெட் பண்ணணும்? வேல்யூஸ் கெட் பண்ணுவோம். சோ யூசர் வந்து வேல்யூவை நீங்க எக்ஸிகியூஷன் டைம்ல டிக்ளேர் கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிளை கொண்டு போய் எங்க டிக்ளேர் பண்ணிடணும்? ப்ரொசீஜர். நீங்க டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லணும். டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணா அது என்னன்னு சொல்லணும்? வேரியபிள். இதுவே நீங்க கொண்டு போய் ப்ரொசீஜர்ல டிக்ளேர் பண்ணீங்க. எங்க கொண்டு போய் டிக்ளேர் பண்ணீங்க? ப்ரொசீஜர்ல டிக்ளேர் பண்ணீங்க. அப்ப இந்த ஏவையும் பியும் இப்ப நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? சோ நான் டிக்ளரேஷன் பார்ட்ல போய் டிக்ளேர் பண்றேன். டிக்ளரேஷன் பார்ட்ல நான் டிக்ளேர் பண்றேன் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட்ல வேரியபிளை நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணா அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம்? அதாவது டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? வேரியபிள். டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணா அது வேரியபிள். இதுவே என்னோட ப்ரொசீஜர்ல போய் நான் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும்? ஆர்குமெண்ட்ஸ். ப்ரொசீஜர்ல போய் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அப்ப அதாவது வேரியபிளுக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம்? டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதை வேரியபிள்னு சொல்லுவோம். இதுவே நான் ப்ரொசீஜர்ல போய் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அதை என்னன்னு சொல்ல போறோம்? ஆர்குமெண்ட். சரி, இப்போ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வேல்யூ நம்ம எப்போ பாஸ் பண்ணணும்? டிக்ளரேஷன் பார்ட். எப்போ நான் டிக்ளேர் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணணும்னா வேல்யூ பாஸ் பண்ணிடணும். பட் ஆர்குமெண்ட்டுக்கு நான் வேல்யூ எப்போ பாஸ் பண்ணா போதும்? எக்ஸிகியூஷன் பண்ணும்போது. எப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ பாஸ் பண்ணா போதும். ஓகேவா? சோ நோட் பண்ணிங்க இதை.
எனர்ஜி ப்ரோ. ஓகே. ஸோ பையன் நான் வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணுவேன்? ஓகேங்களா? ஸோ நான் வேரியபிளுக்கு எப்போ வேல்யூ அசைன் பண்ணணும்? டிக்ளேர் பண்ணும்போது. இல்லை, இதுவே எனக்கு எக்ஸிகியூஷன் டைம்ல வேல்யூ கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னவா டிக்ளேர் பண்ணணும்? ஆர்குமெண்டா. அதில் ஆர்குமெண்டா டிக்ளேர் பண்ணுவோம். இல்லை இங்கே இப்போ இங்கே இது இந்த ஏஓஎம் பி யூஸ் பண்ணி நம்ம என்ன கெட் பண்ண போகிறோம்? இந்த ஏவுக்கும் பிக்கும் நம்ம இப்போ என்ன கெட் பண்ண போகிறோம்? வேல்யூ இன்புட்டா கெட் பண்ண போறோம். அப்ப இனிமே நான் ஏவை யூஸ் பண்ணி இன்புட் கெட் பண்ண போறேன். அப்ப என்ன கொடுத்துறேன்? நான் இன் அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? இன். அதே மாதிரி பி யூஸ் பண்ணி நான் இன்புட் கெட் பண்ண போறேன். அப்ப இங்க என்ன கொடுத்துறேன்? நான் இன் கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? இன். அப்ப இனிமே நான் என்ன பண்ண போறேன்? யூசர் வந்து இன்புட்டா கெட் பண்ணணும். அதாவது ஏவுக்கும் பிக்கும் எனக்கு எப்ப இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அதாவது எப்ப இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா யூசர் வந்து இன்புட் கெட் பண்ணணும். கரெக்டா? யூசர் வந்து இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் நீங்க என்ன கீ யூஸ் பண்ணிக்கிறேன்? இந்த இன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த இன் பாராமீட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்களா, ஆர்குமெண்ட்டுக்கு யூசர் வந்து இன்புட் கெட் பண்றதுக்காக என்ன கெட் பண்றதுக்காக. ஸோ என்னென்ன பாராமீட்டர்லாம் இருக்கு அப்படின்னா பாராமீட்டர் மோடு என்னென்ன மோட்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 3 மோடு இருக்கு. இன், அவுட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன் அவுட். 3 பாராமீட்டர் மோடு. எத்தனை பாராமீட்டர் மோடு இருக்கு? இப்ப இந்த அப்படின்ற பாராமீட்டர் மோடு எதுக்காக யூஸ் பண்றோம்னா யூசர்ல இருந்து ஆர்குமெண்ட்டுக்கு இன்புட் கெட் பண்றதுக்காக என்ன கெட் பண்றதுக்காக இன்புட். சோ இப்போ ஏவும் பியும் நான் என்ன பாராமீட்டர்னு சொல்லிட்டேன்? இன் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க பாருங்க ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சு? கிரியேட்டா. இப்போ இந்த ப்ரொசீஜர் சோர்ஸ் கூட பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? Select x from என்ன கொடுத்தோம்னா யூசர் அண்டர்ஸ்கோர் என்ன கொடுத்தோம்னா சோர்ஸ் அப்படி கொடுத்தோம். என்ன கொடுத்தலாம்? where name is equal to என்ன கொடுத்தலாம்? p1 name is equal to என்ன கொடுத்தோம்னா p1. அப்ப என்ன இப்போ ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு. ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அடுத்து என்ன ஆர்குமெண்ட் இருக்கு? இந்த ரெண்டுக்குமே யூசர் வந்து நம்ம என்ன கெட் பண்ண போறோம்? இன்புட். இப்போ exec அப்போ கொடுத்துருவோம். இல்ல நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா p1. இப்போ p1 போய் ஜஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். யாருமே என்ன வருது? எரர் வருதா? ஏன் அப்படின்னா ஏவுக்கும் பிக்கும் நம்ம என்ன பாஸ் பண்ணியானோம்? வேல்யூ பாஸ் பண்ணுவோம். அப்ப இப்போ exec p1. இல்ல இப்போ நம்மகிட்ட எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு? ரெண்டு ஆர்குமெண்ட். ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அதே மாதிரி என்ன ஆர்குமெண்ட் இருக்கு? b. இப்போ ஏவுக்கும் பிக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணனும்? வேல்யூ பாஸ். வேல்யூ பாஸ் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈக்குவல் கிரேட்டர் தான் யூஸ் பண்ணீங்க. என்ன யூஸ் பண்ணணும்? இந்த ஈக்குவல் கிரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஈக்குவல் கிரேட்டர் நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொசிஷனல் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பாராமீட்டர் சொல்லுவோம்? பொசிஷனல் பாராமீட்டர். இந்த பாராமீட்டர் என்ன சொல்லுவோம்னா பொசிஷனல் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொசிஷனல் பாராமீட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டு பாஸ் தி வேல்யூ டு தி ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்டுக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணனும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? பொசிஷனல் பாராமீட்டர். இப்போ இங்கே நான் என்ன கொடுத்துருப்பேன்னா ஈக்குவல் கிரேட்டர் பொசிஷனல் பாராமீட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன கொடுத்துருப்பேன்னா 10 அப்படின்னு கொடுத்துறேன். அதே மாதிரி பிக்கு வேல்யூ பாஸ் பண்றதுக்கு ஈக்குவல் டு கிரேட்டர் கொடுத்து என்ன கொடுத்துருப்பேன்னா 20 அப்படின்னு கொடுத்துறேன். ஏறுமே இப்போ ரெண்டுமே ஆட் ஆகி நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 30. அப்ப எனக்கு ஒரு பிளாக் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர்ல எனக்கு யூசர் வந்து இன்புட்டா கெட் பண்ணும். அதாவது யூசர் வந்து இன்புட் ரன் டைம்ல இன்புட் கெட் பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் அந்த வேரியபிளை எங்க கொண்டு போய் டிக்ளேர் பண்ணிக்கலாம்? ப்ரொசீஜர்ல டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா வேரியபிள்ல சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? ஆர்குமெண்ட். இப்போ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டுமே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆர்குமெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ அது யூசர் வந்து இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பாராமீட்டர் மோட் யூஸ் பண்ண போறோம்?
இன் பாராமீட்டர் ஸோ இன் பாராமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அந்த வேரியபிள் அந்த ஆர்குமெண்ட்டுக்குரிய இன்புட்டை யூசர் வந்து ரன் டைம்ல கெட் பண்றதுக்கா எந்த டைம்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரன் டைம்ல அதாவது எக்ஸிக்யூஷன் டைம்ல கெட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றதுதான் பாராமீட்டர்னா இந்த பாராமீட்டர் ஓகேவா. இப்போ பாராமீட்டருக்கு வேல்யூ பாஸ் பண்ண அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்ப இப்போ நான் அகைன் போய் P1 எக்ஸிக்யூட் பண்றேன் இங்க exec P1 இப்போ நான் வேல்யூ பாஸ் பண்ண போறேன் வேற வேல்யூ பாஸ் பண்ண ஈக்குவல் a greater than equal to எப்படி அடுத்து b greater than equal to இப்படி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணேன் இல்ல இப்போ இந்த வேல்யூ ஆட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் பண்ணுதா புரியுதா. அப்ப யூசர் இருந்து இன்புட் கெட் பண்ணும் அப்படின்னா நீங்க வேரியபிள் எங்க டிக்ளேர் பண்ணும் ப்ரொசீஜர் டிக்ளேர் பண்ணனும் அப்படினா என்ன சொல்லும் யூசர் இருந்து இன்புட் கெட் பண்றதுக்கு என்ன பாராமீட்டர் மோட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பாராமீட்டர் மோட் இன் பாராமீட்டர். இப்போ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணனும் பாராமீட்டர். ஓகே நோட் பண்ணிக்கங்க. ப்ரோ இந்த பொசிஷனல் ஆபரேட்டர் மேலே யூஸ் பண்ணலாமா ப்ரோ அந்த கிரியேஷன் பார்ட்ல? எனக்கு நீங்க ப்ரோ இதுல நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம்ல. ஆமா அதே அந்த பொசிஷனல் ஆபரேட்டர் டைரக்டா அந்த P1 கிரியேட் பண்றோம்ல ப்ரொசீஜர் அங்கேயே நம்ம வந்து இது பண்ணலாம் அசைன் பண்ணலாம் பொசிஷன் இல்ல. நான் என்னன்னா ஆர்குமெண்ட் யூஸ் பண்றது எனக்கு எக்ஸிகியூஷன் டைம்ல இன்புட் கெட் பண்றது தான். நான் எதுக்கு அப்படி பண்ண கூடாது. அப்படியே போய் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண அதுக்கு நீங்க வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. அதான் ப்ரோ அப்படி டைரக்டா நான் இப்பயே பாஸ் பண்றதுக்கு நான் அதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணிடலாம். அப்படியே நான் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்க வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ற மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குலாம் நீங்க அந்த பொசிஷனல் பாராமீட்டர் யூஸ் பண்ணலாம் பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ டியூரிங் எக்ஸிகியூஷன்ல இப்போ நம்ம exec p1 அப்போ அந்த இடத்துல வேல்யூ பாஸ் பண்றோம்ல ஜி. ஆம் ப்ரோ. அந்த பதிலா அந்த dbms அவுட்புட் அண்டர்ஸ்கோர் லைன் a + b அதுக்கே வந்து a பொசிஷனல் ஆபரேட்டர் 10 இன்சர்ட் பண்ணாங்க. ப்ரோ நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் எதுக்காக இப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரே வேலையை ஆட் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஆமா இல்ல இப்போ நான் இங்கனே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப என்கிட்ட போய் ஏதாச்சும் இன்புட் கெட் பண்ணுவான். ஓஹோ ரைட். நான் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு எதை தான் ஆட் பண்ணணும் நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுவோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. அப்புறம் எதுக்கு நம்ம போய் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு வரலாம்ல.
வேரியபிள் யூஸ் பண்றது போதா டைரக்டா அந்த ரெண்டு வேலையும் ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? சோ அதுக்காக அதே மாதிரி எக்ஸிகியூஷன்ல நம்ம அந்த பொசிஷனல் ஆபரேட்டர் இல்ல அங்க அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாமா ஜி? இல்ல ப்ரோ, நீங்க வேல்யூ ஆர்குமென்ட் பாஸ் பண்ணீங்க பொசிஷனல் பாராமீட்டர் யூஸ் பண்ணனும். சரி. ஓகே ஏர்மே. சோ அப்ப என்ன பண்ணலாம்? யூசர் வந்து இன்புட் கெட் பண்றதுக்கு நம்ம என்ன பாராமீட்டர் மோட் யூஸ் பண்ணிக்கலாம்? ஓகேங்களா? சோ அப்ப ஓகேங்களா யூசர் வந்து அதாவது வர்ற வேரியபிள் ஓகேங்களா ஆர்குமென்ட்க்கு நான் எக்ஸிகியூஷன் டைம்ல இன்புட் கெட் பண்றதுக்கு நம்ம என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்? ஓகேங்களா? சோ ஏர்மே இப்போ இப்படி கொடுக்கலாம். இப்ப நான் இந்த ரெண்டு வேலையும் ஆட் பண்ணி நான் எதுக்குள்ள கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி வச்சோம் நான் டைரக்டா பிரிண்ட் பண்ணாம ஓகேங்களா டைரக்டா நான் பிரிண்ட் பண்ணாம என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி கொண்டு போய் சில கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எதுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? இப்ப இந்த சில நமக்கு என்ன இருக்கு? a plus b யோட ஆட் பண்ண வேல்யூவோட என்ன இருக்கும்? அவுட்புட் இருக்கும். என்ன இருக்கும்? அதாவது இந்த ஏவும் பி யூஸ் பண்ணி இன்புட் கெட் பண்ணுவோம். இன்புட் கெட் பண்ணி இது ரெண்டுமே ஆட் பண்ணி வர்ற அவுட்புட்டை கொண்டு போய் எதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம்? சில ஸ்டோர். சி. அப்ப சி ல வந்து சி வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? அவுட்புட்கா. ஓகேங்களா? சோ இப்போ சியும் நமக்கு என்னதான் கேட்டிங்கன்னா சியும் ஒரு ஆர்குமென்ட் தான். சி நமக்கு என்னதான் ஆர்குமென்ட். ஓகேங்களா? சோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? டு ஸ்டோர் அவுட்புட். அப்ப அவுட்புட்காக யூஸ் பண்றனால இந்த ஆர்குமென்ட்டோட பாராமீட்டர் மோட் என்ன பண்ணுதுன்னா அவுட் பாராமீட்டர் மோட். என்ன பாராமீட்டர் மோட்? அவுட் பாராமீட்டர். இப்போ இந்த சீக்ல வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம்? நம்பர். அப்ப சீக்கு நம்பர் கொடுக்கலாமா? புரியுதா? ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்டா பிரிண்ட் பண்ணோம். டைரக்டா நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதுக்கு பொதுவா என்ன பண்றேன் அப்படின்னா வர்ற அவுட்புட்டை கொண்டு போய் நான் இன்னொரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். இன்னொரு இதுக்குள்ள கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன். சோ இந்த வேரியபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு இது வர்ற இது எனக்கு எப்பதான் வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நான் எப்ப யூஸ் வந்து இன்புட் கெட் பண்ணணும் அப்பதான் கொண்டு போய் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். அப்ப அதை வந்து நான் என்ன சொல்லிக்கலாம்? ஆர்குமென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? அதாவது எனக்கு வர்ற அவுட்புட்டை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறனால இது வந்து என்ன பாராமீட்டர் மோட் அப்படின்னா இதுவும் ஒரு ஆர்குமென்ட் தான். இது என்ன பாராமீட்டர் மோட் அப்படின்னா இது வந்து அவுட் பாராமீட்டர் மோட். இப்போ வர்ற அவுட்புட் எதுக்குள்ள இருக்கும்? சில இருக்கும். இப்போ சில இருக்க வேல்யூ வேணும் அப்படின்னா சி நம்ம என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? இப்போ இந்த ப்ரொசீஜர் என்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா அனானிமஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிகின் அடுத்து என்ன பண்ணலாமா? எண்ட். ஓகேங்களா? ஸ்லாஷ். ஓகேங்களா? இப்போ நான் இங்க பாருமே இப்போ நான் p1 அப்படின்ற ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இந்த p1 ல என்னென்ன ஆர்குமென்ட் இருக்கு? a b c a b அடுத்து என்ன இருக்கு? c மூணு ஆர்குமென்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்குமென்ட் வேல்யூ பாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பொசிஷனல் ஆபரேட்டர். பாராமீட்டர். என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணுவோம்? பொசிஷனல் பாராமீட்டர். இப்போ மூணுக்குமே நான் என்ன பண்ணனும்னா வேல்யூ பாஸ் பண்ணுவோம். இப்போ a க்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணலாம்? 5. இல்ல b க்கு என்ன வேல்யூ? ஒரு 5 அப்படி பாஸ் பண்ணலாம். இப்போ c க்கு என்ன பாஸ் பண்றது? c வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? அவுட்புட். ஓகேங்களா? அப்ப c க்கு இங்க நம்ம ஏதாச்சும் வேல்யூ பாஸ் பண்ணணுமா? இல்ல ப்ரோ. வேணாம். அப்ப நான் இப்ப c அப்படின்ற ஆர்குமென்ட் பாஸ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரொசீஜர்ல எத்தனை ஆர்குமென்ட் இருக்கு? 2 ஆர்குமென்ட் 3 ஆர்குமென்ட் இருக்கு. 3 ஆர்குமென்ட் இருக்கு. இப்போ நான் எத்தனை ஆர்குமென்ட் மட்டும் தான் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன்? 2. இப்போ நான் போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இங்க எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிடுவோம். ப்ரொசீஜர் போய் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சு? கிரியேட். இப்போ இந்த ப்ரொசீஜரோட சோர்ஸ் கோட் எங்க போனா பாத்துக்கலாம்? select text from user underscore source. Text from என்ன கொடுக்கலாம்? user underscore source where name is equal to p1. அப்ப ஏமே இப்ப p1 ல வந்து என்ன ஆச்சுன்னா சோர்ஸ் ஏமே இப்போ இந்த ப்ரொசீஜருக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ரொசீஜருக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டிஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாம்? டிஸ்கிரைப். எதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுன்னா p1 ஓட ஸ்ட்ரக்சரா அவ டிஸ்கிரைப் p1 அப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோமே அந்த ப்ரொசீஜர்ல என்னென்ன ஆர்குமென்ட் இருக்கு அந்த ஆர்குமென்ட்டோட டேட்டா டைப் என்ன அது என்ன டைப் ஆஃப் பாராமீட்டர் இன் பாராமீட்டரா அவுட் பாராமீட்டரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஓகே. ஓகேவா? சோ அப்ப ஒரு ப்ரொசீஜரோட ஸ்ட்ரக்சர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டிஸ்கிரைப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரோட எதை தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கலாம். இப்ப
இப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணோம். இப்போ அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? இப்போ அனானிமஸ் பிளாக் exec p1 அப்படின்ற ப்ரொசீஜர் அங்க எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு? 2 ஆர்குமெண்ட். a அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட், b அப்படின்னு ஆர்குமெண்ட், இன்னொரு c ன்ற ஆர்குமெண்ட் என்ன பாராமீட்டர்? அவுட்புட் பாராமீட்டர். சோ இப்போ நான் ரெண்டு ஆர்குமெண்ட் தான் வேல்யூ பாஸ் பண்றேன். ஓகேங்களா? c அப்படின்றதுல போய் என்னதான் ஸ்டோர் ஆக போகுது? அவுட்புட். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்க இருமே என்ன வருது? wrong number or types of argument in call to p1. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ல மொத்தம் நம்மகிட்ட எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு? 3 ஆர்குமெண்ட் இருக்கு. பட் நான் எத்தனை ஆர்குமெண்ட் தான் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன்? 2 வேல்யூ. அப்ப நம்ம ப்ரொசீஜர்ல எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட் கண்டிப்பா நம்ம என்ன பாஸ் பண்ணி தான் ஆகணும்னா வேல்யூ பாஸ் பண்ணி தான் ஆகணும். வேல்யூ என்ன பண்ணி தான் ஆகணும்? பாஸ் பண்ணி தான் ஆகணும். இங்க வர்ற அவுட்புட் எதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆக போகுது? c ல. இப்ப c ல இருக்க வேல்யூவை டைரக்டா நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணிட முடியுமா? இப்போ இப்படி எழுதுறீங்க அப்படினா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் இப்படி டைரக்டா எழுதி பிரிண்ட் பண்ணிட முடியும் PLSK பிளாக்ல? முடியாது. அங்க என்ன யூஸ் பண்ணீங்க? இன்டு கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த வர்ற அவுட்புட்டை கொண்டு போய் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் தான் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணோம். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க வர்ற அவுட்புட் எதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்கும்னா c ல ஸ்டோர் ஆகும். c ல இருக்க வேல்யூ டைரக்டா எடுத்து நம்மளால பிரிண்ட் பண்ணிட முடியுமா அப்படினா c ல இருக்க வேல்யூ டைரக்டா எடுத்து நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. அப்ப c ல இருக்க வேல்யூ கொண்டு போய் நம்ம எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம்? ஒரு வேரியபிள். அப்ப c க்கு நம்ம என்ன பாஸ் பண்ணலாம்? வேரியபிள். ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வேரியபிள் பாஸ் பண்றேன் அப்படினா x அப்படின்ற வேரியபிள் பாஸ் பண்றேன். என்ன வேரியபிள் பாஸ் பண்றேன்? x. இந்த x அப்படின்றது என்ன? வேரியபிள். வேரியபிள்ல கண்டிப்பா என்ன பண்ணியானோம்? டிக்ளேர் பண்ணியானோம். டிக்ளேர் இல்ல எதை டிக்ளேர் பண்ண போறோம் அப்படினா x. x ல வந்து நம்ம எதை ஸ்டோர் பண்ண x ல வந்து எதை ஸ்டோர் பண்ண போறோம்? அவுட்புட் நம்பர்ஸ். இல்ல x ல வந்து எதை ஸ்டோர் பண்ண போறோம்னா நம்பர் ஸ்டோர் பண்ண போறோம். அப்ப x ஓட டேட்டா என்ன பண்ணலாம்? நம்பர். இப்போ c இருக்க அவுட்புட் இப்போ எதுல போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? x ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ x ல இருக்க வேல்யூ பார்க்கணும் அப்படினா என்ன பண்ணலாம்? dbms_print அவ்வளவுதான். dbms_ output line of x. என்ன பண்ணலாம்? லைன் ஆஃப் என்ன கொடுக்கலாம்? x அப்படிலாம். இப்போ இங்க இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா x ல இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கா? ஓகேங்களா? அதாவது இங்க பாருமே இப்ப நான் வர்ற அவுட்புட்டை ஓகேங்களா சி இப்போ ஒரு அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அவுட் பாராமீட்டருக்கான ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்ல இருக்க வேல்யூவை டைரக்டா எடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிண்ட் பண்ணாலும் முடியாது. டைரக்டா எடுத்து என்ன பண்ண முடியாது? அதாவது உங்களோட ப்ரொசீஜர்ல நீங்க அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர்ற அவுட்புட்டை கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த வேரியபிள் அந்த ஆர்குமெண்ட்ல இருக்க வேல்யூவை நான் கொண்டு போய் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணியானோம். அந்த ஆர்குமெண்ட்ல வேல்யூ கொண்டு போய் எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணியானோம்? வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ல இருந்து தான் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? பிரிண்ட் பண்ண முடியும். அப்ப என்னோட ப்ரொசீஜர்ல நான் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா வர்ற அவுட்புட்டை வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நான் என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல சோ நான் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா வேரியபிளை யூஸ் பண்ணாம நம்மளால வர்ற அவுட்புட்டை வெளியே கொண்டு வரவே என்ன பண்ண முடியாதுன்னா முடியவே முடியாது. ஓகேவா? நோ பண்ணிங்க ப்ரோ. இதுல இன்னொரு டவுட், டிக்ளேர் நம்ம யூஸ் பண்ண கூடாது இந்த கீவேர்ட் சொல்லுவாங்கல ப்ரொசீஜர். அதாவது ப்ரொசீஜர்க்குள்ள தான் கிரியேட் பண்ண கூடாது. கரெக்ட்டா? இது என்னது? எக்ஸிகியூஷன்ல ஒரு இது இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அனானிமஸ் பிளாக். கரெக்ட்டா? ப்ரோ டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணா தான் ப்ரொசீஜர். ஓகே இது டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்ப இது வந்து என்னது? அனானிமஸ் பிளாக். நம்ம பார்த்தோம்ல ஒரு ப்ரொசீஜர் என்னென்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம்? exec இன்னொன்னு அனானிமஸ் பிளாக். இப்போ நம்ம என்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம்? அனானிமஸ் பிளாக்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். ஓகே சோ அனானிமஸ் பிளாக்ல நீங்க டிக்ளேர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ண கூடாது? டிக்ளேர் அப்படி யூஸ் பண்ண கூடாது. நோ பண்ணி நவீன் சொல்லுங்க ஜி. சி அவுட்ங்கற பாராமீட்டர் யூஸ் பண்ணி பண்றதுல நம்ம இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பண்றோம். சோ அதனால அனானிமஸ் பிளாக்ல மட்டும் தான் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கரெக்ட்டா? சூப்பர் ஜி. ஏன் exec மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது? சூப்பர் சொல்லுங்க. அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பண்றோம்ல நவீன். அதேதான். ஓகேங்களா? சோ அப்ப இங்க exec மெத்தட்ல இப்ப நான் யூஸ் பண்றேன்னா a க்கு ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணி ஆகணும்.
பிக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியாகணும். அதே மாதிரி சிக்கு நான் என்ன பண்ணியாகணும்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். சி அப்படின்றது அவுட் பேராமீட்டர். ஓகேங்களா? அப்போ வர அவுட்புட் வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நான் என்ன யூஸ் பண்ணியாகணும்? வேரியபிள் இப்போ நம்ம இங்க போய் டிக்ளேர் பண்ண முடியுமா? EXES மெத்தட்ல போய் பண்ண முடியும். அப்ப நான் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது? என்ன மெத்தட்ல மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? சூப்பர் ஜி. அதை நோட் பண்ணிங்க அப்படியே. ரிசல்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? x is equal to தான் டிஸ்ப்ளே ஆகும். x குள்ள இருக்கும். x ல இருக்க வேலையை நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். ரிசல்ட் வர்றது x equal to அந்த வேல்யூ 30 or 15 இல்ல அப்படி பிரிண்ட் ஆகுது. x ல இருக்க ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் தான பண்றோம். only அந்த 15 மட்டும் தான் வரும். ஆமா அது மட்டும் தான் வரும். ஓகே. நோட் பண்ணியாச்சுங்களா? பண்ணியாச்சு. அப்ப என்னோட ப்ரொசீஜர்ல நான் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வர்ற அவுட்புட்டை வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல வேரியபிள் யூஸ் பண்ணாம வர்ற அவுட்புட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது? வெளியே கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன கொடுத்துருப்பேன்னா பி போதும் என்ன வேல்யூ கொடுத்துருப்பேன்னா அப்படி 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துறேன். என்ன வேல்யூ கொடுத்துறேன்? 10 வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த ஆர்குமெண்ட் தேவையா? தேவையில்ல. ஓகே கரெக்டா? பீன்ற ஆர்குமெண்ட் இப்போ நமக்கு தேவையா? வேணாம். இல்ல அப்ப இந்த பீன்ற ஆர்குமெண்ட் எடுத்து விட்டுலாமா? ஓகே. இப்போ வர அவுட்புட் எதுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும்? சில. ஓகேல சி பொதுவா இப்ப ஏன்னு கொடுத்துறேன். சி பொதுவா என்ன கொடுத்துறேன்? ஏ. இப்ப என்ன இருக்கு? இன்பராமீட்டர் இருக்கு. அதே மாதிரி வர அவுட்புட் ஸ்டோர் பண்ணாலும் என்ன பாராமீட்டர் இருக்கு? அவுட் பாராமீட்டர். இப்படி நம்ம தனித்தனியா டிக்ளேர் பண்றது பொதுவா இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி தனித்தனியா டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற பண்ண முடியாது. அது போல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஒரே வேரியபிள் என்ன பண்ணிக்கலாம்னா இன் அவுட் பாராமீட்டர் சொல்லிக்கலாம். என்ன பாராமீட்டர் சொல்லிக்கலாம்? அப்ப ஒரே வேரியபிளாவே இன்புட்டாகவும் அதே வேரியபிளாவே அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ண முடியுமா? முடியும். சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற பாராமீட்டர் தான் என்ன பாராமீட்டர் போடணும் அப்படின்னா இன் அவுட் பாராமீட்டர் போடுவீங்களா? அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா வேற ஒரு வேரியபிளை இன்புட்டா யூஸ் பண்ணேன். வர்ற வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு வேற ஒரு வேரியபிள் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரே வேரியபிளாவே நான் இன்புட்டாவும் யூஸ் பண்ண போறேன். அதே வேரியபிளாவே நான் ஏதாவது பாராமீட்டர்னா அவுட் பாராமீட்டரும் யூஸ் பண்ண போறேன். புரியுதா? இப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சு? ப்ரொசீஜர் என்ன? ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சு?
அப்ப நான் ஒரே வேரியபிளாவும் இன்புட் பாராமீட்டராகவும் இல்ல ஒரே வேரியபிளாவே அவுட்புட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியும். சோ அதுக்கு நம்ம என்ன பாராமீட்டர் மோட் யூஸ் பண்ணணும்? இன்அவுட் பாராமீட்டர் மோட் யூஸ் பண்ணி நம்ம ஒரே வேரியபிளாவே இன்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாவும் யூஸ் பண்ணலாம். அவுட்புட்டா இல்ல. சோ இப்போ இந்த ப்ரொசீஜர் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், எப்படி பார்க்கலாம்? செலக்ட் டிஸ்கிரைப் என்ன கொடுத்தலாம்? P1 P1 இங்க ஆர்குமென்ட்டோட நேம் என்ன? A டேட்டா டைப் என்ன? நம்பர் இல்ல. அங்க என்ன யூஸ் பண்ணீங்க? இன்அவுட் பாராமீட்டர். புரியுதுங்களா? சோ இப்போ இந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்ல என்ன மெத்தட்? இப்போ என்னோட ப்ரொசீஜர்ல நான் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணீங்க. என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணீங்க? அவுட் பாராமீட்டர். அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணினாவே வர அவுட்புட் வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா? இதுதான் இப்போ நம்ம பார்த்த ரூல் அதான். கரெக்டா? அப்ப இந்த ஏல இருக்க அவுட்புட்டை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க என்ன பாஸ் பண்ணி ஆகணும்? வேரியபிள். அதே மாதிரி ஏவுக்கு நான் இப்போ எதுவும் பாஸ் பண்ணி ஆகணும்? வேல்யூ பாஸ் பண்ணி ஆகணும். ஹலோ வேல்யூ பாஸ் பண்ணி ஆகணும். அதே டைம்ல எது பாஸ் பண்ணி ஆகணும்? வேரியபிள். இப்போ வச்சுக்கோம். இப்போ போய் நான் PLSQ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ கொடுக்கலாம் பிகின், அடுத்து என்ன கொடுத்தேன்னா எண்ட், எண்டாவது பிளாக் என்ன கொடுத்தோம்? ஸ்லாஷ். இப்போ ஏ அதாவது P1 அப்படின்ற ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர்ல என்ன ஆர்குமென்ட் யூஸ் பண்ணிக்கோ? இப்ப ஏவுக்கு நான் எப்படி 5 அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்றதா இல்ல அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறனால அங்க நான் ஆர்குமென்ட் யூஸ் பண்றதா, எதை பாஸ் பண்றது? ரெண்டுமே பாஸ் பண்றோம். கண்டிப்பா நான் என்ன யூஸ் பண்ணணும்? வேல்யூ யூஸ் பண்ணணும். வர்ற அவுட்புட் வெளியே கொண்டு வரதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும். அது ரூல். கரெக்டா? அதே சமயம் ஏக்கு நான் எதுவும் பாஸ் பண்ணி ஆகணும்? வேல்யூ. இப்ப நம்ம எப்படி பாஸ் பண்றது? A positional operator parameter 10 ஓகே. A positional operator variable x. இப்ப x வேரியபிள் என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணனும். ஓகே. டிக்ளேர் பண்ணனும்னா x டேட்டா டைப் என்ன கொடுத்துருவோம்? இப்போ சும்மா நம்பர் கொடுத்துருவோம். இல்ல இயர்மே x ல வேல்யூ பார்க்கணும் அப்படினா x என்ன பண்ணிக்கலாம்? printing cbms_out. இந்த P1 ல எத்தனை ஆர்குமென்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? ரெண்டு ஆர்குமென்ட். ஆர்குமென்ட் எத்தனை யூஸ் பண்ணீங்க? ரெண்டு ஆர்குமென்ட் யூஸ் பண்ணீங்க. எத்தனை வேல்யூ பாஸ் பண்ணீங்க? ஒரு ஆர்குமென்ட். ரெண்டு வேல்யூ. ஒரு காலமுக்கு ரெண்டு காலம் முடிய வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா? இப்போ நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்க. T1 ன்ற டேபிள்ல A ன்ற ஒரு காலம் இருக்கு. அந்த காலமுக்கு ரெண்டு காலம் வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா? முடியுமா? சி உங்க டேபிள்ல இப்படி ஒரே ஒரு காலம் இருக்கு. இன்சர்ட் இன்டு T1. அங்க என்ன காலம் இருக்கு அப்படின்னா A ன்னு ஒரே ஒரு காலம் இருக்கு. அங்க கொண்டு போய் நீங்க ரெண்டு காலமுக்குரிய ரிசல்ட் வேல்யூஸ் எப்படி பாஸ் பண்ண முடியுமா? 5,5 இப்படி பாஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப அதான் பண்ணிருக்கீங்க நீங்க. அவ இப்படி பாஸ் பண்ண முடியுமா? இல்ல. மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நேம்ட் ஆர்குமென்ட் இன் லிஸ்ட். ஒரே ஆர்குமென்ட் நான் எனக்கு என்ன நான் மல்டிபிள் டைம் வருது அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் இங்க ஏதாச்சும் ஒண்ணு தான் பாஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஆமா. இப்ப நான் வேரியபிள் பாஸ் பண்றதா ஆர்குமென்ட் பாஸ் பண்றதா? ஓகே. இப்ப நான் வர அவுட்புட் வெளியே கொண்டு வந்து கண்டிப்பா நான் என்ன பாஸ் பண்ணி ஆகணும்? இப்ப இந்த வேரியபிளோட வேல்யூ என்னவா இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப இந்த வேரியபிள்ல நான் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப x ஓட வேல்யூ என்ன? 5. அப்ப ஏமே இப்ப ஏக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகும்? 5. என்ன வேல்யூ பாஸ் ஆகும்? 5. அதாவது ஏவோட ஏக்கு புதுவா என்ன மாத்திட்டோம் அப்படின்னா x ன்னு சொல்லிட்டோம். ஏக்கு புதுவா என்னன்னு சொல்லிட்டோம்? இப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கு? 5. அப்ப 5 10 ஆட் ஆகி வர்ற ரிசல்ட் திருப்பி எதுலயே போய் ஸ்டோர் ஆயிடும்? x ல ஸ்டோர் ஆயிடும். எதுலயே போய் ஸ்டோர் ஆயிடும்? இப்ப x ல வேல்யூ எடுத்து திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரிண்ட் பண்ணிக்கலாமா? சோ பிரிண்ட் ஆகுதுங்களா? இப்ப என்ன கொடுத்தேன்? இப்ப x ஓட வேல்யூ என்னவா ரீப்ளேஸ் ஆயிடும்?
15 இது ரெண்டுமே ஆட் ஆகி திருப்பி அந்த ரிசல்ட் எதுல போய் ஸ்டோர் ஆயிரும்? எக்ஸ்ல. எக்ஸ் அப்ப எக்ஸ்ல இருக்க வேல்யூ திரும்ப பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? பிரிண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ புரியுதுங்களா? ஓகே. அதாவது நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் ஒரே ஆர்குமெண்ட்டவே நான் வேரியபிளாவும் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரே வேரியபிள் ஒரே ஆர்குமெண்ட்டவே இன்புட் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். வர அவுட்புட் வெளியே கொண்டு வரதுக்கான ஆர்குமெண்ட்டாவும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அப்போ ஒரே வேரியபிள் இன்புட்டாவும் யூஸ் பண்ணணும், அவுட் பேராமீட்டரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பேராமீட்டர் மோட் யூஸ் பண்ணிக்கலாம்? இன் அவுட். நோட் பண்ணி